அவங்க சொல்கிற குற்றச்சாட்டே தமிழ்நாட்டுக்கு கூடிய எம்பிக்கள் எத்தனை பேரை மக்களுக்கு தெரியுது, மக்கள் இந்த தொகுதிக்கு இந்த எம்பி தான்றது மக்களுக்கே தெரியலையே, அந்த அளவுக்கு தான் வேலை பார்க்குறீங்கன்னு அவங்க குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. வட இந்தியாவில் சரியாக நடக்குமா சார் அது மாதிரிலாம்? இல்லை, எங்கே தெரியாமல் போச்சு. பார்லிமெண்ட் நேற்று பார்த்தீங்களா என்ன நடந்துச்சுன்னு? உங்களை பேச விட்டாங்களா? பாஜக வரலாற்றிலே மன்னிப்பு கேட்டதை பார்த்தீங்களா? பார்லிமெண்ட்டில் 100 முறை வாய்ப்பே இல்லை. 40 எம்பிகள் பண்ண வேலை தான் அது. நீங்கள் 40 எம்பி போய் என்ன செய்ய போகிறாங்க? கேண்டீனில் பக்கோடா சாப்பிட போகிறாங்க. பக்கோடா சாப்பிடல, அங்கே இருக்கிற பாஜக அமைச்சரை வந்து மன்னிப்பு கேட்க வச்சிருக்கிறாங்க. இதான் 40 எம்பிகளுடைய சாதனை. அதுவே ஒரு பெரிய சாதனை. அங்கே இருக்கிறவங்க எதிர்கட்சிகள் வேறு ஏதாவது பேசுறது. இதே உதாரணம் சொல்கிறேன். இது அதிமுக ஆட்சியாக இருந்ததுன்னா இந்த பஞ்சாயத்தே வந்திருக்காது. சைலண்டாக போய் ஜிகிட்ட கையில் போட்டு வேலையை முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. எதிர்ப்பே இருக்கா என்னன்னே தெரியாது. என்னங்க பிஎம்சினா அந்த ஸ்வீட் கடை போலங்க இவங்க அப்படின்னு இருப்பாங்க. பிஎம்சினா அந்த ஸ்வீட் கடையா அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க அவர்களுடைய புரிதல் இருந்துச்சு. இன்றைக்கி இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் போகிறவங்க கேள்வி கேட்குறாங்க, பேசுகிறாங்க, ஆப்போசிட் பண்ணுறாங்க, சட்ட ரீதியாக நடவடிக்கிறாங்க, ஜனநாயக ரீதியாக போராடுறாங்க. இப்போ நம்ம மாநிலத்துக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு பின்னாடி திமுகன்னு விட்டுருங்க, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பின்னாடி கட்சிகள் தாண்டி, ஜாதிகள் தாண்டி, மதங்கள் தாண்டி நம்ம மாநிலத்தை காப்பாற்றுவதற்கு, உரிமையை காப்பாற்றுவதற்கு பின்னாடி நிற்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை.